Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான மூணே இந்த விஷயத்தை வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்து கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுது அப்படின்றதை நீங்க 100% ஷூரா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல நான் அதை தான் சொல்ல போறேன். கரெக்ட்டா இந்த மூணையுமே பண்ணுங்க. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தா கூட ஓகே, பட் இது மூணுமே இருக்கு அப்படினா கண்டிப்பா நீங்க ஓவலேஷன் ஆயிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓவலேஷன் அப்படினா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மாசத்துல ஒரு தடவை தான் ஓவலேஷன் நடக்கும். உங்களோட பீரியட்ஸோட மிடில்ல வந்து ஓவலேஷன் நடக்கும். ஓவலேஷன் அப்படின்றப்போ உங்க ஓவரியில இருந்து எக் ரிலீஸ் ஆகி அது ஃபெலோப்பியன் டியூப்ல வெயிட் பண்ணும். அந்த டியூப்ல வெயிட் பண்ணும்போது உள்ள ஸ்பெர்ம் வந்துச்சு, ரெண்டு மீட் ஆகி இம்ப்ளான்ட் ஆச்சுனா நீங்க பிரெக்னன்ட் ஆவீங்க. ஒருவேளை ஸ்பெர்ம் மீட் ஆக முடியலன்னா அந்த எக் வந்து டிஸ்ட்ராய் ஆகி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஓவலேஷன். இந்த ஓவலேஷன் அப்போ சேர்ந்தால் மட்டும்தான் கருத்தரிக்க முடியும். இப்போ மாதத்தில் நீங்கள் எல்லா நாளும் சேர்ந்துட்டு அந்த ஓவலேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் பேபி வந்து நிற்காது. ஸோ ஓவலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணி சேர்றது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் அந்தது. ஸோ ஓவலேஷனோட 3 சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நார்மலை விட அந்த ஓவலேஷன் நாளில் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பயும் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு அளவு பட்டுகிட்டே இருக்கும்ல. சிலருக்கு மாதம் 30 நாளும் ஓவலேஷன் ஆகும், சிலருக்கு எப்பயுமே லைட்டாக போடும். ஸோ யாராக இருந்தாலும் அந்த ஓவலேஷன் அப்போது உங்களுக்கு எவ்வளோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வருமோ அதை விட கண்டிப்பாக அதிகமான அளவு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஓவலேஷனை வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. உங்கள் பீரியட்ஸோட மிடில் இருக்கும். ஓவலேஷன் கேல்குலேஷன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே அதை எப்படி கண்டுபிடிக்கணும், கேல்குலேட் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த மெத்தடில் வந்து உங்கள் நாளை கணக்கு பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து என்றைக்கு அதிகமாகப்படுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னா எக்கோட ஒயிட் மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும், வளவளப்பாக. அந்த கத்தாழையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு வளவளப்பாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெச்சியாக, அந்த மாதிரி எக் ஒயிட் மாதிரி ஓவலேஷன் அப்போ இருக்கும். நார்மலை விட அளவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மந்த் மிடில் நார்மலை விட அளவு அதிகமாக வருதுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான பெயின், லைட்டாக அப்படியே குத்துற மாதிரி, சுருக்குன்னு லைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் வலி வந்து வரும். ரைட்டு இல்லை லெஃப்ட் சைடு இல்லைனா அடிவயிறு, இந்த 3ல் எங்கேனாலும் வலி வரும். பட் அடிவயிறு, நான் சொல்கிறது வயிறு வலி கிடையாது. வயிறு வலின்றது நமக்கு ஃபீல் ஆகும்ல, சாப்பிட்டது ஒத்துக்கலைனா சூடு பிடிச்சா அப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் அப்போது வயிறு வலிக்கும். பட் இது வந்து அப்டமன் பெயின், அடி வயிறு, நம்மளோட இடுப்புக்கு கீழ் பகுதியில் சைடில் குறுக்குன்னு சொல்லுவோம்ல, சைடில் கீழே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த இடுப்பெலும்புக்கு மேலே சைடில் ரைட் இல்லை லெஃப்ட் எந்த பக்கமாவது ஷார்ப்பான பெயின் வருது, இல்லை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வருதுனாலும் உங்களுக்கு ஓவலேஷனாக இருக்கலாம். அது வந்து அந்த எக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நாட்களுக்கு அதுக்கு முந்தின நாள் அப்போ வந்து அந்த ஓவலேஷனை பக்கத்தில் ஓவலேஷனுக்கு அண்டு முந்தின நாள் ஓவலேஷன் அன்னைக்கு அந்த பெயின் வந்து வரும். ஸோ அந்த பெயினையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருதா அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஓவலேஷனாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்களா மந்த் மிடில், அந்த நாட்களில் நீங்கள் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட். உங்கள்கிட்ட வீட்டில் நமக்கு டெம்பரேச்சர் பார்க்குற தெர்மாமீட்டர் இருக்கும்ல, நம்ம ஃபீவர் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குற அந்த ஸ்டிக் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது மோஸ்ட்லி எல்லார் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும், வாங்கிக்கோங்க. அதை வந்து டெய்லி உங்களோட, அதாவது ஓவலேஷன்னா குறைஞ்சது ஒரு 10-12 நாளுக்கு அப்புறம் தான் ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 நாள்லேருந்தே உங்களோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இது எப்போ செக் பண்ணணும்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு பிஃபோர், அதாவது நீங்கள் உங்களுக்கு முழிப்பு வரும்ல, உங்கள் பெட்டுக்கிட்டே வச்சுக்கோங்க. முழிப்பு வந்தோடனேயே உங்களோட தெர்மாமீட்டரை வச்சு நீங்கள் உங்கள் பாடி டெம்பரேச்சரை வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பொதுவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97, ஆவரேஜாக 97, 97.5 அந்த மாதிரி இருக்கும். முன்ன பின்ன இருக்கும். இப்போ 96லேருந்து 97, 97.5 வரும். நீங்கள் ஒரு தொடர்ந்து 4-5 நாள் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். பீரியட்ஸ் ஆனால் 10வது நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஜனவரி 1 பீரியட் ஆகிருக்கீங்கன்னா ஜனவரி 10 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தெர்மாமீட்டர் வச்சு உங்களோட டெம்பரேச்சர் நீங்கள் செக் பண்ணும்போது 97, 96.5, 97.5ன்னு ஒரு ஃபாரன்ஹீட் காட்டும். உங்களோட டெம்பரேச்சர் வந்து 98 கிட்ட ரைஸ் ஆகுது. ஒரு 3 நாள் இவ்வளோ தான் இருந்துச்சு, நான் 97, 97.2, 96.8 இந்த மாதிரி தான் இருக்குது. சடனாக உங்களுக்கு ஒரு 1 ஃபாரன்ஹீட் இல்லைனா 0.5 ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஓவலேஷன் அப்போ இன்க்ரீஸ் ஆகும்.
அதை நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலையே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4 கணக்கு பண்ணிக்கோங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல் விட எப்போ அதிகமாக வருதுன்னு பாருங்கள். எக் ஒயிட்டாக இருக்கணும். மற்ற அதாவது எக் ஒயிட் இல்லாமல் மற்ற கைண்ட் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நார்மலை விட அளவு அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பான பெயின், பிடிச்சி இழுக்கிற மாதிரி வயிறில் 2 பக்கமும் பெயின் வருது. நம்பர் 3 உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது 3 தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஓவலேஷனோட சிம்டம்ஸ். இது கூட இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன்ஸ் நமக்கு கூட குறைய இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் பெண்களுக்கு. அதுவும் ஒரு சிம்டம்ஸ். இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. ஆனால் இது 3 தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிகிறது ஓவலேஷன். அப்போது இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்கும். இந்த 3 சிம்டம்ஸுமே இல்லைன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதான்றதே டவுட் தான். ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். ஸோ ஓவலேஷன் கிட்டு வாங்கி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா ஓவலேஷன் ஆகி தான் பீரியட்ஸ் ஆகுதான்னு ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.